நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடந்த 100 வருடங்களுக்கும் மேலாக இந்தியாவினுடைய மிகப்பெரிய சமூக போராளியாக, மிகப்பெரிய சிந்தனையாளராக, இந்தியாவினுடைய அனைத்து தரப்புகள்லையுமே தனது செல்வாக்கை செலுத்தி வந்தது காந்தி. காந்தியை மறுத்தோ காந்தியை தவிர்த்தோ கடந்த 100 வருடங்களில் எந்த சமூக அரசியல் தனிமனித செயல்பாடுகளில் ஒரு இடமே இல்லை. இன்றைய இளம் தலைமுறையினருக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு காந்தி எவ்வளவு நெருக்கமானவராக இருக்கிறார், அவர்களுக்கு புரிந்த காந்தி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத குறித்த ஒரு விவாதத்தை தான் நாம் இப்போ ஒரு உரையாடலாக தொடர்கிறோம். இந்த உரையாடலில் நம்மளோட பங்கு பெறுவதற்காக நம்ம சிறப்பு விருந்தினர்களாக சிலர் வந்திருக்கிறாங்க, நண்பர்கள். முதலாவதாக திரு சுனில் வந்திருக்கிறார். சுனில் ஆயுர்வேத மருத்துவர். தொடர்ந்து காந்திய சிந்தனைகளால் பாதிக்கப்பட்டு காந்தி இன்று அப்படின்னு ஒரு வலைத்தளம் ஒன்றை ஆரம்பித்து இன்றைக்கு தமிழில் கிடைக்கக்கூடிய காந்தி குறித்து கிடைக்கக்கூடிய அத்துணை முக்கியமான கட்டுரைகளையும் தொகுக்கும் ஒரு வலைத்தளமாக அவருடைய காந்தி இன்று இருக்கிறது. அடுத்து திரு தமிழருவி மணியன் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய உரையாடலுக்கு வந்திருக்கிறார். தமிழருவி மணியன் அவர்கள் இன்றைக்கு ஒரு தனிமனித இயக்கமாகவே தொடங்கி இன்றைக்கு காந்திய மக்கள் இயக்கம் என்னும் அமைப்பினை உருவாக்கி ஒரு காந்திய அடிப்படையிலான அறத்தின் பார்ப்பட்ட ஒரு அரசியல் எவ்வளவு சாத்தியம் என்பதை நிரூபிக்கிற ஒரு உதாரணமாக அவர் இருக்கிறார். அடுத்ததாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தேசிய அளவிலும் சிறப்பாக அறியப்பட்ட எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய விருந்தினராக இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறார். எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய இலக்கிய பங்களிப்பு கடந்த 20 வருடங்களில் தமிழினுடைய அனைத்து தளங்களிலும் சாத்தியமுள்ள விதத்தில் அவருடைய இலக்கிய பங்களிப்பு இருந்திருக்கிறது. இவங்க இளம் தலைமுறையினர் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, காந்தி மாதிரியான ஒரு ஆள் சுதந்திர போராட்ட காலம் வரையில் சரி, அல்லது அந்த காலகட்டத்திற்கு பொருத்தமான ஆளாக இருந்தார். இன்றைய காலகட்டம் தரக்கூடிய சவாலான ஒரு வாழ்க்கை சூழ்நிலைக்கோ அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக சூழ்நிலைக்கோ ரொம்ப முக்கியமாக இன்றைக்கு முன்வைக்கப்படுகிற சமூக விழுமியங்கள் அடிப்படையில் இன்றைக்கு காந்தியை நம்ம தொடர்ந்து போக முடியுமா? இப்போ இன்றைக்கு இளைஞர்கள் அவங்க காந்தியை பின்பற்றுவதற்கு நிறைய தடைகள் இருக்கிறதா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, காந்தி அப்படிங்கிறவர் எப்போது சுதந்திர போராட்டத்துக்கு வழிகாட்டின ஒருவர். ஒரு சுதந்திர போராட்டம் தான் முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ காந்திங்கிறவர் வெறுமனாக ஒரு பிம்பம் தானே அப்படின்னு. அப்படி இல்லை, நம்ம ஒரு விஷயத்தை உட்படுத்தலாம். இப்போ நீங்கள் இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை அவங்க எல்லாரும் ஆதரிப்பாங்கன்னா அது நேர்மையாக ஆதரிக்கிறாங்க. யாராக இருந்தாலும் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒருவரை நாம் ஏற்றுக்கிட்டு தான் போகிறோம். எல்லாருக்கும் அதில் எனக்கு தெரிஞ்சு கருத்து வேறுபாடு இருக்காது. நான் நேர்மையாக இருக்க மாட்டேங்கன்னு சொல்கிற இளைஞன் இருப்பானான்னு தெரியல. நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கக்கூடியது அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாவற்றிலையும் சுயநலமற்று பொது நலத்தை முதன்மைப்படுத்தி, இன்னும் சொல்லப்போனால் தன் கடமையை சரியாக செய்து அதன் வழியாக ஒரு செயலை உருவாக்கி காட்டுறது, ஒரு நன்மையை உருவாக்கி காட்டுறது, ஒரு புதிய விஷயத்தை சாதித்து காட்டுறது. இது ஒரு நேர்மையினுடைய அடிப்படைனா, இந்த நேர்மைக்கு யாரையாவது ஒருத்தரை முன்னுதாரணமாக காட்டணும் இல்லையா? அரசியல்லையும் சரி, பொது வாழ்க்கையிலையும் சரி, யாரையாவது ஒருவரை நீங்கள் முன்னுதாரணமாக காட்டினா அவர் மீது எத்தனை வழக்குகள் இருக்குது, அவர் எத்தனை முறை சிறைக்கு போயிருக்கிறாரு, என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்குது, இதுதானே இருக்குது. அப்போ நமக்கு எங்கே காந்தி தேவைப்படுறாருன்னா, நேர்மையாக ஒரு மனிதன் அரசியலில் பொது வாழ்க்கையில் இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு காந்தி உதாரணமாக இருக்கிறார். இப்போ இந்த கேள்வி சுனில் உங்கள்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா இன்றைக்கு இளம் தலைமுறையினருடைய பிரதிநிதியாக நீங்கள் தான் இருக்கீங்க இங்கே. அவர் ஒரு சமூக சூழ்நிலையில் காந்தி முன்வைத்த விழுமியங்கள், அவருடைய வாழ்க்கையில் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு எத்திக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய சூழ்நிலையில் பின்தொடர்வதில் என்ன சவால்கள் இருக்க முடியும், அதை எப்படி தாண்டி வர முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு ரொம்ப ஃபேமஸான கொட்டேஷன் இல்லையா, ஒவ்வொரு மனிதனுடைய தேவைக்கு இந்த உலகம் அளிக்கும், ஆனால் அவனுடைய பேராசைக்கு இந்த உலகம் அவன் பேராசைக்கு தீனியாக முடியாது அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ஃபார் எவ்ரி மேன்ஸ் நீட் எர்த் ப்ரொவைட்ஸ் பட் இட் cannot fulfill தி greed. ஸோ இது ரொம்ப பேசிக்கான விஷயம். நம்ம இந்த ஒரு லைனை மட்டும் கூட நம்மளால் அடாப்ட் பண்ண முடிஞ்சால் கூட நம்ம பாக்கி எல்லாமே அதுக்குள்ளே வர முடியும்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களை பாதசாரியாக இருங்க அப்படி இருங்க எல்லாம் நான் சொல்ல முடியாது. பட் 3 கார் வைக்க வேண்டிய இடத்துல ஒரு குடும்பத்துக்கு 1 கார் வச்சுக்கலாம் இல்லையா? 3 கார் வச்சிருக்க வேண்டிய இடத்துல 1 கார் வச்சுருப்பேன். என்னுடைய தேவைகளினுடைய குறைந்தபட்சம் வழியாக நான் இருக்க முடியும், வாழ முடியும்னு ஒரு யோசனை சொன்னீங்கன்னா, நான் பிரசன்னாட்ட அந்த கேள்வியை வைக்கிறேன். பிரசன்னா, நீங்கள் இப்படி ஒரு வாழ்க்கை முறையாக அவர் சொல்கிறார். நீங்கள் இன்றைய தலைமுறை வழியாக பிறந்து வளர்ந்த ஒருத்தர், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுக்கும் ஆர்கனைசேஷனில் இருக்கிறதும் சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் மட்டும் நேர்மையாக இருந்தால் போதாது, உங்கள் குடும்பம் மட்டும் நேர்மையாக இருந்தால் போதாது, உங்களுடைய
ஆர்கனைசேஷன் முழுக்கமே அதுக்கான ஒரு சூழல் உருவாக்கணும். இல்லைனா தொடர்ந்து நம்ம போராடிட்டு தான் இருப்போம். நீங்கள் ஒரு நிறுவனத்தை நடத்துனீங்கன்னா அது வேற ஒரு விஷயம். நீங்கள் தான் லீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சூழல் நீங்கள் உருவாக்கலாம். இப்போ நான் என்னுடைய பர்சனலான வாழ்க்கையில் பார்க்கும்போது நான் வந்து ஒரு நிறுவனத்தை முழுமையாக நடத்துகிறேன். ஒரு நிறுவனத்தில் வந்து நான் வேலை பார்க்குறேன். ஸோ ஒரு முழுமையாக நடத்தக்கூடிய என்னுடைய முழு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நிறுவனத்தை நான் வேறு மாதிரி தான் நடத்துகிறேன். ஸோ ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில விழுமங்கள் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துக்கும் கொண்டு வரோம். அது வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு கொண்டு வர முடியும் தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போது பிரசன்னா சொல்கிறதுல அவர் தனியாக ஒரு நிறுவனத்தை நடத்தும் போது நான் அதில் எல்லா முடிவுகளையும் எடுத்து அதை வந்து நான் நினைத்தபடி நடத்த முடியும். அதில் நான் என்னுடைய விழுமியங்களை முழுமையாக பயன்படுத்த முடியும். ஆனால் இதே இது நான் ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையோ ஒரு பணி செய்யக்கூடிய இடத்துலையோ என்னால் அந்த விழுமியங்களை அவ்வளோ தூரம் கொண்டு வர முடியல. அந்த நிறுவனத்தின் விழுமியங்களை தொடர வேண்டியிருக்குன்னு சொல்கிறாரு. இது எவ்வளவு தூரம் சாத்தியம்? காந்தியை நீங்கள் தனி மனிதனுக்கு ஒரு காந்தி, சமூக மனிதனாக இயங்குவதற்கு ஒரு காந்தி, ஒரு நிறுவனம் சார்ந்து இயங்குகிற பொழுது அதற்கு ஒரு காந்தி என்று தனித்தனியாக பிரித்து காந்தியை பார்ப்பது என்பது எந்த வகையிலும் சரிப்பட்டதாக. காந்தியம் என்பது அறம் வழுவாத வாழ்வியலை அடித்தளமாக கொண்டது. அதுதான் முக்கியமானது. நமக்கு அறம் வழுவி வாழ்ந்து எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறோமா? அறம் வழுவாமல் அனைத்து இன்பங்களையும் அனைத்து சுகங்களையும் பெற வேண்டும் என்பதில் நாம் நிற்க விரும்புகிறோமா? இதுதான் கேள்வி. இப்போ நான் உங்களை பார்த்து தனித்தனியாக கேட்குறேன். காந்தி 11 மகா விரதங்களை முன்னெடுத்து வைத்தார். முதலில் அவர் சொல்வது சத்தியம். இந்த சத்தியத்தை கடைசி வரைக்கும் நம்ம கடைபிடிக்க முடியுமா ஒரு நிறுவனத்தில்னு கேள்றாங்க. அதற்கு நாம் ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் அந்த இறுக்கத்திலிருந்து ஒரு நெகிழ்வுத்தன்மையை தேடிக்கொள்ளலாம். இப்போ வள்ளுவரே என்ன சொல்லியிருக்காரு? பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமேனின். யாருக்கும் எந்த தீமையையும் தராமல் இருக்கக்கூடிய ஒன்றை நீ சொல்வதனால் அது நீ சத்தியத்திலிருந்து தவறியதாகாது என்று சொல்கிறார். ஸோ இந்த சத்தியத்தை இந்த அடிப்படையாவது நாம் பின்பற்ற முடியாதா? அதற்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியம், அஹிம்சை, பிரம்மச்சரியம், நாவடக்கம். வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் அதனுடைய தன்மை அறிந்து பயன்படுத்தினால் அதற்கான நல்ல விளைவுகளை பெற முடியும். வார்த்தை தான் வாழ்க்கை. எனவே நீங்கள் நாவடக்கம் கொள்ள முடியாதா? அதற்கு அடுத்து திருடாமை, உடைமையின்மை. ஆறாவதாக நான் சொல்கிறேன், எந்த உடைமையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். காரணம் அவரே விளக்கமாக சொல்கிறார். உடைமை அற்றவன் உள்ளத்தில் இருந்துதான் உண்மையான அன்பு பிறக்கும்னு சொல்கிறார். நீங்கள் பொருள் சேர 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 அதன் தொடர்பாக உங்களுடைய அன்பின் தன்மை குறைந்து கொண்டே தான் வரும். அது காந்தியம் பேசுவது. எனவே உடைமையின்மை என்று பேசுகிறார். நான் இங்கே இந்த இடத்த சொல்கிறது அவர் சொன்னது தான். 3 கார் வைத்துக் கொள்வதற்கு பதில் ஏன் 1 கார் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா? உடைமையின்மை நமக்கு உண்டான பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ், அடிப்படை தேவைகளோடு நிறைவடையக்கூடிய மனம் நமக்கு இருந்தால் இது நமக்கு சாத்தியமா இல்லையா யோசிங்க. அஞ்சாமை நம்மால் இயலாதா? அதற்கு அடுத்து நீங்கள் பாருங்கள் சமய நல்லிணக்கம். அதற்கு அடுத்து பாருங்கள் சுதேசி. ஒவ்வொன்றாக நீங்கள் யோசிங்க. சமய நல்லிணக்கத்தில் இருந்து சுதேசியிலிருந்து அதே மாதிரி தீண்டாமை ஒழிப்பு. இதில் நீங்கள் பிரம்மச்சரியம் என்கிற ஒன்றையும் உடைமையின்மை என்கிற ஒன்றையும் தவிர்த்து 9 விரதங்களையும் எந்த சிரமமும் இல்லாமல் மனம் இருந்தால் உங்களால் சாத்தியப்படுத்த முடியும். ராஜகோபால், எந்த அளவுக்கு ஒரு தனி மனுஷன் காந்தியத்தை பின்பற்றுறது, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சமூக சிக்கல்கள் என்ன, வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? இப்போ நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 30 வயசில் தன்னுடைய கேரியரை நிலைப்படுத்திக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவன் அவன் ஒரு சேல்ஸ் மாதிரி, உங்களுடைய துறை தான், உங்களுக்கு நெருக்கமான துறை, அந்த மாதிரி ஒரு துறையில் இருக்கும் பொழுது அவன் அன்றாட பணியிலே இது இந்த காந்தியும் சம்பந்தமான பல நெருக்கடிகள், அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கும் நடைமுறைக்கும் நிறைய முரண்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? இதை அவன் எப்படி ஃபேஸ் பண்ணுவான், என்ன செய்வான், இதுக்கான தீர்வு என்னவா இருக்க முடியும்? இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க இல்லையா, மார்க்கெட்டிங்கில் இருந்தால் எப்படின்னு. நான் 20 வருடமாக அந்த துறையில் தான் இருக்கேன். எனக்கு தெரிய காந்தியை விட ஒரு பெரிய மார்க்கெட்டிங் வித்தகரை நான் பார்த்ததே இல்லை. காந்தி அளவிற்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் வித்தகர் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். தான் என்ன நினைக்கிறோமோ அதை கொண்டு போய் சேர்த்ததும் சரி, தான் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எதெல்லாம் எதிர்ப்பாக இருக்குமோ அது எல்லாத்தையும் சமாளித்ததும் சரி, எல்லாரையும் அந்த முடிவை நோக்கி வரவழைச்சதும் சரி, எல்லா மார்க்கெட்டிங் வித்தகர்களும் காந்திகிட்ட இருந்து அதை கற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பெரும்பாலான சவால் எங்கே வரும்
அப்படின்னா, இப்போ வந்து விற்பனை அப்படிங்கிற ஒரு துறை வந்து உங்களை ஒரு இலக்கை நோக்கி தள்ளிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இலக்கை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் நீ முடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங் அப்படிங்கிற லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அது ஆக்சுவலி சேல்ஸ் டார்கெட் அண்ட் த ப்ரெஷர், அவ்வளோதான் நம்ம சொல்கிறதாக இருந்தால். நான் ஆரம்பத்தில் அந்த தவறுக்குள்ளே போய் 2 வருடங்கள் கஷ்டப்பட்டிருக்கேன். இதே டார்கெட் ப்ரெஷருங்கிற லாங்குவேஜை பேசியிருக்கேன். இன்றைக்கு நான் வெற்றிகரமான நபராக தான் நான் என்னுடைய துறையில் இருக்கேன். இது வரைக்கும் நான் ஒரு பொய் சொல்லி விற்றதில்லை, என்னுடைய டீமில் இருக்கிற யாரும் பொய் சொன்னதில்லை, அந்த மாதிரி எந்த தவறுகளும் செய்ததில்லை. ஆனால் நிறுவனம் எதிர்பார்க்கக்கூடிய இலக்கை அடையணுங்கும்போது அதற்குரிய சில வழிமுறைகளை நாம் கையாளணும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், இடையில் நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகளில் இருந்தோ நாம் நம்மளை தகுதிப்படுத்திக்கிறதுக்கான சில உழைப்புகளை உள்ளே போட வேண்டியிருக்கும். அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக ஒரு குறுக்கு வழியாக நம்ம கையாளக்கூடியது சில நேரங்களில் பொய் சொல்கிறது, தவறான தகவல்களை கொடுக்கறது, அல்லது பொய் சொல்கிறது, இப்படி விஷயங்களை நம்ம செய்துடுறோம். அதற்கு காரணம் நம்ம தனி மனிதனாக அதுக்கு தயாராகாதது தான் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி தயாராகிற பட்சத்தில் நீங்கள் இதை ரொம்ப நேரடியாகவும் நேர்மையாகவும் எதிர்கொள்ளலாம். நான் அதை செய்துகிட்டே இருக்கிற ஆளுங்கிறதுனால நான் அதை நேரடியாகவே சொல்கிறேன். இல்லை, இப்போது இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவ்வளோ சுருக்கவும் நம்ம முடியாது. எந்த துறையாக இருந்தாலும் அதில் அடிப்படை வந்து நம்பிக்கையை உருவாக்குறது தான். நீங்கள் பொருளை விற்பதாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த விஷயத்தை விற்கிறதுக்கு போனாலும் சரி, நம்பிக்கையை உருவாக்காமல் எதையும் சாத்தியப்படுத்தவே முடியாது. நம்பிக்கையை உருவாக்கணும்னா முதல்ல அதனுடைய தரத்தை உறுதி செய்யணும். 2வது அந்த நம்பிக்கையை முழுமையாக நீங்கள் பூர்த்தி செய்யணும். 3வது இந்த நம்பிக்கை உரியவராக நீங்கள் உங்களை காட்டிக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காந்தி என்கிறது வந்து ஒரு மந்திர சொல் மாதிரியோ அல்லது ஒரு மாயச்சொல் மாதிரியோ ஆகி ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு. காந்தி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து நாம் பார்க்கிறோம், அவரை ஒரு வழிபடக்கூடிய பிம்பமாக, ஆதர்ச பிம்பமாக மாற்றி அப்படியே வைத்து விடுகிறோம். ஆனால் காந்தி என்கிற ஒருவரை பின்தொடர்வது மிக மிக கடினமான காரியம், அல்லது அது சாத்தியமே இல்லாத ஒன்று அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய இளைஞர்கள் காந்தியை பின்பற்ற முடியுமா, காந்திய வழியில் போக முடியுமா, காந்தி அவர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக இருப்பாரா அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ தொடர்ந்து உரையாடுகிறோம். அவர் சுனில் பேசினது, அப்புறம் அவர் எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் பேசினது, அப்புறம் தமிழருவி மணியன் ஐயா பேசினது, இவங்க எல்லாருமே இளைஞர்கள் உள்ளே வர்றதுக்கு எவ்வளோ தூரம் வந்து காந்தியம் இடம் கொடுத்துருக்கோம், இல்லை அதற்கு எப்படி அதை பின்பற்ற முடியும் அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் அப்படி நிஜமாவே இன்றைய இளைஞர்கள் மத்தியில் அதை பின்பற்றி காந்திய வழிக்குள்ளே வந்தவங்க, இல்லை காந்தியத்தால் ஈர்க்கப்பட்டு அதால் பாதிக்கப்பட்டு உள்ளே வந்தவங்கன்னு நம்ம சில நண்பர்கள் இங்கே இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி வந்து காந்தியத்திற்குள் நுழைந்தீர்கள், எப்படி வந்து காந்தியம் உங்களை பாதிப்புக்கு உள்ளாக்குனது, நீங்கள் காந்திக்குள்ளே வந்த வழி என்ன அப்படின்னு பிரசன்னாட்ட நான் கேட்குறேன். காலேஜ் படிக்கும் போது தான் முதல் புத்தகம் வந்து சத்தியசோதனை படித்து ரொம்ப அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறது தான். அதுலேருந்து தான் என்னுடைய காந்தியை பற்றிய ஒரு சிந்தனை, அவர் பேர் மிகப்பெரிய அன்பு தான் உருவாச்சு. ஆக்சுவலாக அவர் மாதிரியான ஒரு ரோல் மாடல் அல்லது எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வாழ்ந்து காட்டியிருக்க முடியுமா அப்படிங்கிறதுலேருந்து தான் சத்தியசோதனையை வந்து தன்னுடைய தனிப்பட்ட முறையில் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிறது, என்ன மாதிரியான சிந்தனைகள் நம்ம வச்சுக்கிறது அப்படிங்கிறது வழிகாட்டியாக இருந்தது. ஹின்ஸ்வராஜ் வந்து சமூகத்தை பற்றி, என்ன மாதிரியான சமூகம், அந்த சமூகத்துக்கும் நமக்கும் உள்ள உறவு, என்ன வேலை செய்யறது, என்ன வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஆழமான ஒரு சிந்தனையை உருவாக்கின ஒரு 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 புத்தகம் அது. அது நான் வந்து என்னுடைய பட்டப்படிப்பு கல்லூரி படிப்பு முடிச்சு தான் படித்தேன். நான் MBA படித்து முடிச்சிட்டேன் அதுக்குள்ளேயே நான். ஸோ அந்த நெட்வொர்க் எக்கானமி, ரூரல் டெவலப்மெண்ட், அந்த மாதிரியான சிந்தனைகள் அதிலிருந்து தான் நான் வந்து சமூக டெவலப்மெண்ட் சைடுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு அந்த புத்தகம் படித்ததுக்கப்புறம் தான். அதில் ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமா, அதில் ஏதாவது தாக்கங்கள் ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கடந்த ஒரு 10 வருடங்கள் இருந்திருக்கு. சவுந்தர், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு காந்தி எப்படி உள்ளே வந்தார்? எனக்கு காந்தி வந்து புத்தகங்கள் வழியாக தான், அதுவும் பிரசன்னா சொன்ன மாதிரி லேட்டர் ஆஃப்டர் காலேஜ் அதுக்கப்புறம் தான் புத்தகங்கள் வழியாக தான் காந்தி பற்றின ஒரு தேடி கண்டுபிடிக்கணும். காந்தியை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறையா கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் படிக்கும்போது கிடைக்குது, நெட்லேயும் கிடைக்குது, புக்ஸ்லேயும் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. காந்தினா ஆக்சுவலி இது என்ன கான்செப்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்க ஆரம்பிச்சு தான் காந்தியை பற்றின ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்னா, காந்திங்கிறது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு கான்செப்ட், ஒரு ஃபார்முலா.
இந்த ஃபார்முலா எந்த காலகட்டத்துக்கும் ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு ஃபார்முலாங்க தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து கடந்த 12 வருஷமாக யோகா டீச்சராக தான் இருக்கேன். என்னோட இந்த கேரியரில் நான் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இதை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். கிராமங்களுக்கு போய் கிளாஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு 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 கார்ப்பரேட்டுக்கு தேவையானதை கொடுக்கணுமா அதாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே நான் காந்திய சிந்தனைகள்லேருந்து ஏதாவது ஒன்று அடாப்ட் பண்ணி நான் அப்ளை பண்ணி பார்ப்பேன். நவீன் இப்போ ஒரு சவுந்தர் சொன்னார் இல்லையா, அவருடைய வேலை அதில் வந்து எப்படி காந்தியத்தை அவர் தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு. நீங்கள் நவீன் எப்படி அதை பார்க்குறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் காந்தி வந்து உங்களை எப்படி வந்து உங்களை தொட்டார்? நீங்கள் எப்போ காந்திக்குள்ளே போனீங்க? நானும் வந்து யங்ஸ்டராக இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் காந்தியை கிண்டல் அடிக்கிறது தான் ஃபேஷனாக இருக்கும். இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி காந்தி பற்றி ஒன்றும் தெரியாது, ஏதோ கொஞ்சம் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். பட் அப்போ ப்ரிவைலிங் கிளைமேட் இது ஒரு இன்டெலெக்சுவலாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னா அது காந்தியை நம்ம வந்து கிரிட்டிக் பண்ணால் தான் நம்ம ஒரு இன்டெலெக்சுவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறது. ஸோ நானும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தவன் தான். இன்ஃபேக்ட் நான் வந்து காந்தியை கிண்டல் அடித்து ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு இட்ஸ் அ கூல் திங் டு டூ ஆஸ் யூ க்ரோயிங் அப். ஆனால் நான் ஒரு ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் வந்தப்போ நிறைய கேள்விகள் ஏற ஆரம்பிச்சிது. என்ன மாதிரி வேலையை செய்ய போகிறேன், மேல் படிப்புக்கு அமெரிக்கா போனோமா, இல்லை இந்தியாவிலேயே வேலை பண்ணணுமா, இல்லை என்ன மேலே படிக்கணுமா, இல்லை என்ன மாதிரி இன்ஜினியரிங்லேயே வேலை பண்ணணுமா அப்படின்னு பல கேள்விகள் எழ ஆரம்பிச்சது. காந்தியுடைய திங்கிங், அது ஹிந்த் ஸ்வராஜ், இந்திய சுயராஜ்னு ஒரு புக் இருக்குது. ஒரு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணியிருந்தால் 2 மணி நேரம் அது லேட்டாக வந்தது. ஸோ அதை படிக்க ஆரம்பித்தப்போ முதல்ல வந்து அவ்வளோவா எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை, என்ன சொல்கிறாரு இவர் கொஞ்சம் முட்டாள்தனமாக இருக்கேன்னு. பட் அவரை எழுப்பின கேள்விகள், காந்தியுடைய பதில்களோட எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து அவர் எழுப்பின கேள்விகள். இப்போ ஒரு 13 வருஷமாக அந்த கேள்விகளை நான் உடுத்தினே இருக்கணும். பலவிதமான பதில்கள் வந்திருக்கு, டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இன் லைஃப். பட் த ஜேர்னி கண்டினியூஸ். அதுதான் நான் முன்வைக்க விரும்புகிறேன். நம்ம வெறும் காந்தி பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். பட் காந்தியம்னு ஒன்று இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் காந்தியிசம் இஸ் ஈவன் பிகர் தென் காந்தி. நவீன், நீங்கள் சொன்னது உண்மையில எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா நானே அப்படி தான் காந்திக்குள்ளே நுழைஞ்சேன். அது ரொம்ப சரியான விஷயம். இப்போ அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி காந்தியம் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக பேசணும். ஏன்னா காந்திங்கிறவரை அந்த காந்தியத்தினுடைய பருவடிவமாக நம்ம முன்னாடி இருந்திருக்கார். அதனுடைய ஃபிசிக்கல் ஃபார்மாக தான் காந்தியை நம்ம பார்க்க முடியுமே தவிர காந்தியம் அதையும் தாண்டின ஒரு பெரிய விஷயம். ஏன்னா காந்தியம் மட்டும்தான் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயம், நீங்கள் அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், இல்லை ஒவ்வொரு துறை சார்ந்த அமைப்பு, அப்புறம் மக்களினுடைய பங்களிப்பு, இப்படி எல்லாவற்றையும் தொட்டு போகக்கூடிய, எல்லாவற்றுக்கும் இடையில் ஒரு லிங்க், ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா காந்தியம் தான் உருவாகி வர முடியும். அதற்கு ஈடான எல்லாவற்றையும் இன்க்ளூசிவ் பண்ணக்கூடிய ஒரு சிந்தனை முறை வந்து வேற எதுவும் இது வரைக்கும் காந்தியம் அளவிற்கு முக்கியத்துவமோட வரல அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது நீங்கள் சொன்னது ரொம்ப சரியான ஒரு பாயிண்ட். இப்போ நித்யானந்தம் வந்து மதம் குறித்து காந்தி ரிலீஜன் அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் எழுதிட்டே இருக்கீங்க இல்லையா? நீங்கள் எப்படி காந்தியை இந்த பர்ஸ்பெக்டிவ்ல, இந்த கோணத்தில் எப்படி காந்திக்குள்ளே வரீங்க? சென்னையில் ஒரு திரு அண்ணாமலைன்ற ஒரு நட்பு கிடைத்தது. அவர் யாருன்னா இன்றைக்கு அகில இந்திய தேசிய காந்தி அருங்காட்சியகத்தோட தலைவர், புதுடில்லியில் இருக்கார். அவர் எனக்கு ஒரு கைட் பண்ணார். நீ எப்பயுமே சாமி கும்பிட்றவனா இருக்க, காந்தி நிறைய கோயிலுக்கு போயிருக்காருன்னு கேள்விப்படுறேன் நான், அதில் நீ ஒரு தீசிஸ் பண்ணு, ஆராய்ச்சி பண்ணு அப்படின்னு சொன்னார். அது எனக்கு வித்தியாசமாக இருந்தது. காந்தி நம்ம தான் கோயிலுக்கு போட்டதா கேள்விப்பட்டதே இல்லையே, அவர் தட்டில் கூட காசு போட மாட்டார்னு கேள்விப்பட்டிருக்கோம். இவர் எப்போ கோயிலுக்கு போனாருன்னு பார்த்தா சத்தியசோதனை எடுத்து பார்த்தா 2 தலைப்பு இருந்தது. கல்கத்தா காளி கோயிலுக்கு காந்தி போனார், காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு காந்தி போனார்னு. ஆச்சரியமாக இருந்தது. சரி, அவர் என்ன தான் பண்ணாருன்னு பார்த்தோம். அவர் போன உடனே முதல்ல காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிருக்காரு. அவர் சொல்கிற விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னா 110 வருஷம் கழிச்சு நான் போன அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இன்னமும் அப்படி தான் இருக்குது. சாலையில் போக முடியாது, இந்த பக்கம் மாடு சாணி போடும், அதே அழுக்கு, அதே தண்ணி, அப்படியே போய்ட்டு நம்ம விஸ்வநாதரை கும்பிட்டு வருவோம். இப்போ இந்த பிரதமர்லாம் சொல்கிறாங்க அதை சுத்தப்படுத்தணுன்னு, முடியுமான்னு தெரியல. இந்த மாதிரியான செய்தியெல்லாம் படிக்கும்போது தான் எனக்கு இதை பற்றின கட்டுரைகள் எழுதணுன்ற ஒரு ஆர்வம் வந்து, கிட்டத்தட்ட ஒரு சர்வோதயம் என்ற காந்தி இதழில் 35 மாதங்களாக தொடர்ந்து நான் அதை பற்றி எழுதி கொண்டு இருக்கிறேன். இதில் என்ன நான் கண்டுபிடிச்ச விஷயம்னா, காந்தியை ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு ஆதரவாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராகவும் பார்க்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. நித்யானந்தம், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, காந்தி வந்து எல்லா மதத்தினருடைய கோயில்களையும் போய் பார்த்துருக்கார், எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து தான் அவர் பேசியிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. இன்றைக்கு காந்தியை வந்து ஒருத்தர் அணுகலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாருன்னா காந்தியை ஒன்று தேடி போகணும். ஆனால் நம்மளை தேடி வரக்கூடிய காந்தின்னு ஒருத்தர் இருக்கார். பெரும்பாலும் நம்ம காந்தியை கேள்விப்படுறோம், வாட்ஸ்அப் வழியாக நமக்கு வந்து சேரக்கூடிய காந்தி. அப்படி இல்லைன்னா நீங்கள்
ஒரு ஊடகங்களில் வந்து அறிவுஜீவிகளாக கருதப்படுகிறவர்கள் வந்து நமக்கு தெரியப்படுத்துகிற காந்தி, இந்த ரெண்டு காந்தியுமே மதத்திற்கு விரோதமான ஒரு நபராக அல்லது குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டுமே ஆதரவு தெரிவிக்கக்கூடியவராக, அப்படி ஒரு மாதிரி எதிர்மறையாக கொடுக்கக்கூடிய காந்தியாக தான் இருக்காங்க. இந்த காந்தியை வந்து சார், இதற்கு நடுவில் உண்மையான காந்தி எங்கேயோ இருக்கார். ஏன் அவர் இவ்வளவு உள்ள தள்ளி இருக்கார்? ஏன் அவர் இவ்வளவு தூரம் பொது வெளியில் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? அவரை ஒரு இந்து சனாதனியாக முத்திரை குத்துபவர்கள் திரும்பி பார்க்கணும். அவரை வாசிப்பு செய்வதன் மூலம்தான் விளக்கம் கிடைக்கும். அவர் பாரிஸுக்கு செல்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. பாரிஸுக்கு சென்ற பொழுது அங்கே அவருக்கு கிடைத்த அனுபவத்தை எப்படி அவர் சொல்கிறார்? எனக்கு வந்து அந்த பாரிஸில் ஈஃபில் டவர் என்னை பாதிக்கவே இல்லை, நாட்ரடாம் சர்ச்சு தான் என்னை பாதித்தது என்று சொல்கிறார். அங்கே அந்த தேவாலயம் தனக்கு ஏற்படுத்திய பாதிப்பை தான் பேசுகிறார். உண்ணா நோன்பை பற்றி அவர் பேசுகிற பொழுது கூட உண்ணா நோன்பு எந்த அளவுக்கு ஆன்ம பலத்தை தரும் என்பதை நான் இஸ்லாமிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன் என்றே அவர் பதிவு செய்கிறார். அப்போ ஒரு இந்து சனாதனியாக இருந்தால் அவர் இஸ்லாமை நேசிக்க வாய்ப்பில்லை, கிறித்துவ சமயத்தை நேசிக்க வாய்ப்பில்லை. எல்லா மதங்களையும் நேசிக்கக்கூடிய நெஞ்சம் உடையவனாக காந்தி இருந்தார் என்பதைத்தான் பார்க்கணும். கதியற்றவர்களுக்கு தொண்டு செய்வதுதான் என் சமயம் என்று சொல்லிவிட்ட பிறகு அவரை ஒரு சமயவாதி என்று முத்திரை குத்துவதே தகாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்றைய இளைஞர்களும் காந்தியும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நாம் இப்போ உரையாடி கொண்டு இருக்கிறோம். இன்றைய இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அவர்களோடு நமது உரையாடல் தொடர்கிறது. சுனில், உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும். ஏன்னா இன்றைய சூழ்நிலைங்கிற ஒரு வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்துகிறோம். இன்றைய சூழ்நிலை முழுவதும் தொழில்நுட்பத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக தான் நம்ம பார்க்குறோம். அதாவது இப்போ காந்தியினுடைய காலத்தில் இருந்தது, அதே மாதிரி பெரிய அளவு தொழிற்சாலைகள், பேரளவு உற்பத்தி, இப்படியான ஒரு சூழ்நிலை காந்தி காலத்தில் இருந்திருக்கு. காந்தி காலத்தில் இருந்தால் இந்த டெக்னாலஜிங்கிறதே பெரிய அளவில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இன்றைக்கு அது வந்து ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு உள்ள வரைக்கும் தொழில்நுட்பத்தினுடைய வீச்சு இருக்குது. இப்போ காந்தி இந்த சூழ்நிலையில் காந்திங்கிறவர் இந்த தொழில்நுட்பத்திற்கு எவ்வளோ தூரம் அந்த காந்தி பொருந்தி வருவார், இல்லை இந்த தொழில்நுட்பத்திற்கு காந்தி விரோதியான ஒரு நபரா? அதாவது ஒட்டுமொத்தமாக வந்து காந்தியை வந்து ஒரு தொழில்நுட்ப விரோதி அப்படின்னு வந்து முத்திரை குத்த முடியாது. அது ரொம்ப தவறான விஷயம். அவர் அறிவியலுக்கோ தொழில்நுட்பத்துக்கோ வந்து எதிரானவர் கிடையாது. அதே சமயம் வந்து அந்த தொழில்நுட்பத்தில் நாம் என்ன செய்கிறோம், அதை வச்சு என்ன பண்ணுறோம், அது என்ன சாதிக்குது அப்படிங்கிறதுல அவருக்கு மிகப்பெரிய ஐயங்கள் இருக்குது. நிறைய தரம் காந்தி மேலே வைக்கப்படுகிற ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு சுனில், காந்தி ஒரு தொழில்நுட்பத்துக்கு விரோதி அல்லது பெருந்தொழிலுக்கு விரோதி அப்படின்னு. ஆனால் உண்மை அப்படி இருந்ததே இல்லை. ஏன்னா காந்தியினுடைய காலத்திலேயே பெரிய தொழிலதிபர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே காந்தியை பின்பற்றி அவருக்கு பின்னாடி வந்து நின்றவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. காந்தி பிர்லா மாளிகையில் தங்கியிருக்கார், பிர்லா குடும்பத்தாரோட பேசியிருக்கார். நீங்கள் காந்தியினுடைய காலத்தில் இருந்த பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருமே காந்தியை பின்பற்றி வந்தவங்க தான். வாடியா ஆகட்டும், கிட்டத்தட்ட ஒரு பெரிய தொழிலதிபர்கள் அத்தனை பேருமே டாடா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே காந்தியை பின்பற்றி வந்திருக்கிறாங்க. காந்தி வந்து முழுக்க முழுக்க பெருந்தொழில்களுக்கு எதிரானவர் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. காந்தி பெருந்தொழில்களுக்கு எதிரானவர் தான். ஏன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் என்பது வேறு, ப்ரொடக்ஷன் ஃபார் மாஸ் என்பது வேறு. அதனால் முழுக்க முழுக்க மாஸ் ப்ரொடக்ஷனை காந்தி எதிர்த்தார். நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் என்றால் நீங்கள் ஏராளமாக பொருள்களை உற்பத்தி செய்து குவித்து அவற்றிற்கு நுகர்வோரை தேடுவது, அதுதான் அவர் சொன்ன அந்த சந்தையை புதிதாக கண்டெடுப்பது. ஆனால் ப்ரொடக்ஷன் ஃபார் மாஸ், இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படையாக எது தேவையோ அந்த தேவையை நிறைவு செய்கிறார் போலத்தான் உற்பத்தி இருக்க வேண்டும். அதே மாதிரி பெருந்தொழில்கள்னு வரும் பொழுது நீங்கள் மூலப்பொருள்கள் வந்து ஒரு இடத்துல தொழிற்சாலை இருக்கும், மூலப்பொருள்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து கொண்டு வந்து திரட்டப்படும். அப்படி பல்வேறு இடங்கள்லேருந்து கொண்டு வந்து திரட்டப்படுகிறது ஒன்று, அதற்கு போக்குவரத்து என்பது இன்னொன்று, சந்தை என்பது ஒன்று, கிடங்கு ஒன்று, அப்புறம் தேய்மானம், இப்படி எல்லாவற்றையும் மூலதனத்திலிருந்து ஆரம்பித்து நீங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கிற பொழுது பெருந்தொழில்களை விட சிறு தொழில்களின் மூலமாகத்தான் இந்தியா நன்மை பெற முடியும் என்று அவர் கண்டெடுத்தார். அது உலகம் முழுவதுக்குமே பொருத்தமானது. ஆமாம், அது ஏன்னா இதை வந்து மும்பையில் அவர் நடந்த தொழிலதிபர்களோட நடந்த மாநாட்டில் இதை பேசியிருக்கார். ஏன்னா இதுதான் அடுத்து சொல்ல வருது. இப்போ இந்த கேள்வி, காந்தி வந்து இந்த பெரிய தொழிற்சாலைகளை வந்து எதிர்த்தவர் இல்லை, ஆனால் இந்த பெரிய தொழிற்சாலைகளினுடைய நோக்கத்தை எப்போதும் ஐயப்படுகிற நபராக தான் காந்தி இருந்திருக்கார். ஆனால் காந்தி வந்து கேட்கும்போது இந்த கேள்விகளுக்கான விடை என்ன
அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் வைக்கிறார். அது எல்லா தொழில்களுக்கு முன்னாடியே அவர் வச்சிருக்கிறாரு. இதை என்ன பண்ண போறீங்க, இதை கேள்வியாக தான் அவர் வச்சிருக்கார். பின்னாடி இதற்கான விடையை வந்து ஜேசி குமரப்பா முதலிய பொருளியல் அறிஞர்கள் வந்து தான் இதற்கான விடையாக முன்வைக்கிறது தான் இப்போ ஹிந்து ஸ்வராஜ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த புத்தகத்தின் வழியாக கிடைத்த திறப்புகள் வழியாக தான் தொடர்ந்து பல கட்டுரைகளை ஜேசி குமரப்பா எழுதியிருக்கார். இன்னைக்கு நம்ம பார்க்குற மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த யோசனை அல்லது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் பேஸ்டு ப்ரொடக்ஷன் ஒரு வார்த்தையில் இப்போ அடிக்கடி உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம், அது ஒன்று. அதை மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ சர்வோதயா நம்ம பார்த்துட்டு இருக்கிற சர்வோதயா அமைப்பு, அப்புறம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காதி ப்ரொடக்ஷன், இது அத்தனையுமே ஜேசி குமரப்பாவினுடைய ஆலோசனையில் அவருடைய முயற்சியில் உருவான ஒன்று. காந்திய பொருளாதாரத்தில் குறை காணக்கூடியவர்களுக்கு நான் மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஒரு தொழிற்சாலை என்றால் அந்த தொழிற்சாலையில் 100 ரூபாய் லாபம் வருகிறது என்று வைத்துக்கொண்டால் 100 ரூபாய் லாபத்தில் 40 ரூபாய் அந்த தொழிற்சாலையை நடத்தக்கூடியவருக்கு போய் சேரணும். அந்த தொழிற்சாலையை விரிவுபடுத்துவதற்கு அந்த 40 ரூபாய் லாபத்தை அவர் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்னொரு 40 ரூபாய் இந்த தொழிற்சாலையின் உற்பத்தி பொருள் வந்து பெரிய லாபத்தை தருவதற்கு காரணமாக இருந்தது அங்கே இருந்த தொழிலாளிகளின் உழைப்பும் வியர்வையும் தான். அந்த தொழிலாளர்களினுடைய குடும்ப நலனுக்கு, அவர்கள் பிள்ளைகளுக்கான கல்வி, அவர்களுக்கான வீடு, அவர்களுக்கான மருத்துவம் ஆகியவற்றையெல்லாம் தேடி கொடுப்பதற்கு இன்னொரு 40 ரூபாயை தந்துவிட வேண்டும், ஒதுக்கிவிட வேண்டும். அப்போ இன்னொரு 20 ரூபாய் இருக்கு. காந்தியம் எவ்வளவு கூர்மையாக பார்த்திருக்குன்னு பார்க்கணும். ஒரு பக்கம் முதலாளி முதலீடு செய்கிறார், இன்னொரு பக்கம் தொழிலாளி அவன் வியர்வையை சிந்தி உற்பத்தியை தருகிறான். அப்போ லாபத்தில் 2 பேரும் பங்கு பெறுகிறார்கள். இது விற்கப்பட்டு வாங்கப்பட்டால் தானே லாபம் வரும். அதனால் நுகர்வோர் நலன். எனவே நுகர்வோர் நலனை பராமரிப்பதற்கு எஞ்சி இருக்கிற 20 ரூபாயை நுகர்வோர் நலனுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை முதலாளிகளும் இப்போ 100 ரூபாய்ன்னு சொல்லும்போது சாதாரணமாக தெரியுது. அப்போ 100 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய், லட்சம் கோடி ரூபாய் என்று நீங்கள் இதை விரிவுபடுத்தி கொண்டே போனால் அதில் 40% அந்த முதலாளியினுடைய நிறுவனத்துக்கு, 40% அங்கே தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் நலனுக்கு, 20% நுகர்வோர் நலனுக்கு என்று சிந்தித்திருந்தால் இந்த நாட்டில் நிச்சயமாக வறுமைக்கான வழியே கிடையாது. ஒரு கிராம பொருளாதாரம் அடிப்படையாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய உடலை உழைப்பதற்கு ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதில் டிசிப்ளினாக இருக்கிறது, தேவைகளை கட்டுப்படுத்துவது, இது எல்லாமான விழுமங்கள் அந்த ஒரு 11 விஷயம் சொன்னாலும் அதில் ஒரு 6-7 விஷயம் அந்த மக்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் தான் காந்திய பொருளாதாரம் வந்து வெற்றியடையும். மிகப்பெரிய சேலஞ்ச் காந்திய பொருளாதாரத்துக்கும் இல்லை எல்லா விதமானத்துக்கும் கன்சியூமரிசம் தான். எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது தான் நீங்கள் வந்து ஏன் மாஸ் ப்ரொடக்ஷன் ஃபார் மாஸ் வந்து ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ப்ரொடக்ஷன் ஃபார் மாஸில் வந்து ஒரு வேஜ் வந்து எப்போவுமே ஒரு லிமிட்டடாக தான் இருக்கும், காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். போதும் எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு 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 அடக்கம் இல்லாமல் மனிதர்கள் அந்த நீங்கள் வந்து ஒரு சுய உதவி குழுக்கள் நடத்தலாம். நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் சுய உதவி குழுக்களுக்கு வந்து நாங்கள் வந்து அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ரமோஷன் நான் ஒரு 10-15 என்டர்பிரைஸ் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் வந்து எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும்னு நினச்சாதான் வந்து ஒரு காந்திய பொருளாதாரமோ அல்லது வந்து சிந்தனையோ வரும். பிரசன்னா, அது ரொம்ப சரியான ஒரு அப்சர்வேஷன், அவதானிப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய கேபிட்டலிஸ்ட் பொருளாதாரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து தனி மனிதன்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. திரும்ப திரும்ப நம்ம உபயோகப்படுத்துகிற வேர்டு என்னன்னு கவனிங்க, மாஸ் தான். மந்தைகள் தான் இதற்கு தேவை. தனது பொருளை உற்பத்தி பண்ணினா அதை உபயோகப்படுத்தக்கூடிய பெரிய மந்தையைத்தான் இந்த பொருளாதார அமைப்பு எதிர்நோக்கி இருக்குது. ஆனால் காந்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு பொருளாதாரத்தையோ அல்லது அரசியலையோ சமூகத்தையோ எதை வேணாலும் நம்ம எடுத்து முன்னாடி வைப்போம், அது தனி மனிதன்கிற அழகுலேருந்து தான் தொடங்கும். இதை வந்து காந்தி அளவிற்கு புரிந்து கொண்டவர் வேறு யாரும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் தனி மனித ஒழுக்கத்திலிருந்து தான் காந்தியினுடைய எந்த ஒரு சிந்தனையுமே ஆரம்பிக்கும். அங்கேருந்து தான் அவர் உங்களை அரசியலுக்கு கூட்டு போகிறார், அங்கேருந்து தான் உங்களை அவர் சமூக ஒழுக்கத்துக்கு கூட்டு போகிறார், அங்கேருந்து தான் பொருளாதாரத்துக்கு கூட்டு வரார், அங்கேருந்து தான் தொழிலுக்கு கூட்டு வரார். தனி மனித ஒழுக்கத்தை அடிப்படையாக வச்சு தான் காந்தி அவருடைய எல்லா சிந்தனைகளையுமே வடிவமைக்கிறார். அதை விட இன்னும் முக்கியமாக தன்னை அதாவே வச்சுட்டு தான் அவர் அதை பேசவே ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறாரு இந்த கிராமப்புறங்களில் இப்போ குறிப்பாக அங்கே உழைக்கக்கூடிய மக்கள் அதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னு. நான் இதுக்கு நேர் எதிரான ஒன்றை தான் பார்க்குறேன். எப்படின்னா, கிராமப்புறங்களில் நேரடியாக போய் சந்தையில் பொருட்களை வாங்கும் போது
அவர்களே பொருளை விற்கும் போது ஒருபோதும் அவங்க அநியாய விலைக்கு விற்கிறதே இல்லை. இடைத்தரகர்கள் வந்து ஒரு பொருளை வாங்கும் போது மட்டும்தான் அந்த பொருளினுடைய விலை 5 மடங்கு 10 மடங்கு அதிகரிக்கப்படுது. இன்னும் ஒரு புதிய முறை அறிமுகமாயிருக்கு. என்னன்னா, நீங்கள் உற்பத்தி பண்ணப்படுறதுக்கு முன்னாடியே பணம் கொடுத்துருவோம். நம்மளோட சுய லாபங்களுக்காக சந்தையை பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம். இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உழைக்கக்கூடிய மக்கள் அதே உழைப்பை தான் இன்னும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த உழைப்புக்கான வருவாய் அவங்களுக்கு கிடைக்கல. முழு வருவாயும் சந்தைப்படுத்துதலே யாரோ ஒருத்தருக்கு போயிருதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒருவேளை இது நேரடியாக வந்தால் அவங்க பேராசைப்படுறவங்களா எனக்கு தெரியல. இவ்வளோ நம்ம காந்தியம், அஹிம்சா, உண்மை, வாய்மை இவ்வளோ பேசுகிறோம். ஏன் நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் ஒரு தலைவன் கூட காந்தியத்தை பின்பற்றி நம் நாட்டுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தலைவர் இது வரைக்கும் ஏன் இல்லை? ரொம்பவும் நியாயமான ஆதங்கத்தை நீங்கள் கேள்வியின் வடிவத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். அதாவது காந்தியை பின்பற்றுவது என்பது எளிதான விஷயம் இல்லை என்று அரசியல்வாதிகள் முடிவுக்கு வந்துவிட்டார். இது இன்றல்ல, காந்தி உயிரோடு இருந்த காலத்திலேயே அந்த முடிவுக்கு வந்து விட்டார். சுதந்திரம் பெறுகிற வரையில் காந்தி அவர்களுக்கு சுகமாக இருந்தார். சுதந்திரம் பெற்ற அடுத்த கணமே அவர் அவர்களுக்கு சுமையாகிவிட்டார். காந்தியம் பற்றி பேசுவது எளிது, காந்தியத்தை பின்பற்றி வாழ்வது என்பது அது ஒரு தவம். அந்த தவத்தை செய்வதற்கு இன்றைய சூழலில் அரசியல்வாதிகள் தயாராக இல்லை. அதனால் நீங்கள் அரசியல்வாதிகள் காந்தியத்தின்படி வாழலை. அதுக்காக ஸ்வீப்பிங் சார்ஜ் வைக்கக்கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுமே காந்தியத்திற்கு முற்றிலும் முரணானவர்கள் என்ற ஒரு முடிவிற்கு வரக்கூடாது. அந்த காந்தியத்தை முழுமையாக பின்பற்றி அதன்படி சமூக மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை ஊடகங்களும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில்லை. அந்த மக்களும் இவர்களுடைய தன்மை அறிந்து இவர்களை ஆதரிக்கக்கூடிய மனோபாவத்திலும் இல்லை. இதுதான் அடிப்படை குறை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒட்டுமொத்தமாக ஸ்வீப்பிங்காக நம்ம அரசியல்வாதி அரசியல் சூழ்நிலை அப்படின்னு சொன்னாலும் இது மக்களுக்கும் அரசியல்வாதிக்கும் இருக்கக்கூடிய உறவு தான். மக்கள் எவ்வளியோ அப்படியே தான் அது. நம்ம மக்களும் அடிப்படையில் கரப்ட் ஆகிட்டாங்களோங்கிற சந்தேகம் எனக்கு அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளும் ரொம்ப ஈஸியாக ஒரு காந்தியை யாரும் பின்பற்றுறதில்ல, அரசியல்வாதிகள் யாரும் பின்பற்றுறதில்லன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். ஆனால் ஏன்னா அடிப்படையில் நாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டை வச்சோம்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு தானே அவங்க வந்து தான் ஆகும். ஸோ இது 2 பக்கமும் நடக்கணும்னு தான் நினைக்கிறேன். இல்லை, இதில் கூட நான் மாறுபடுறேன். ஏன்னா காந்தியே இந்து ஸ்வராஜ்யத்தை எடுத்து நீங்கள் புத்தகம் கையில் வச்சுருக்காரு. இந்து ஸ்வராஜ்யம் எடுத்து படிங்க. காந்தியே தெளிவாக சொல்கிறார், கடவுள் எவ்வழி, பக்தன் அவ்வழி, தலைவன் எவ்வழி, தொண்டன் அவ்வழின்னு சொல்கிறார். எனவே ஒரு தலைவன் தன்னை தூய்மையாக வைத்து கொண்டு தான் அவன் சார்ந்திருக்கிற இயக்கத்தின் தொண்டர்களை சரிப்படுத்த முடியும், நெறிப்படுத்த முடியும். ஒரு காந்தியினுடைய பாதிப்பில் தான் ஒரு காமராஜர் உருவாக முடியும், ஒரு கக்கன் உருவாக முடியும். எனவே அன்றைய காந்திய யுகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 100க்கு 90 விழுக்காடு பொதுமக்களே நேர்மை சார்ந்தவர்களாக, ஒழுக்கம் நிறைந்தவர்களாக, நியாயத்தின் பார்ப்பட்டவர்களாக இருந்திருக்கிறாங்க. நீங்கள் இடைப்பட்ட இப்போ 69 ஆண்டுகள் ஆயிடுச்சு சுதந்திரம் பெற்று. இந்த 69 ஆண்டுகளில் முதல் 10 ஆண்டுகள் காந்தியத்தின் தாக்கம் இருந்த காலம். அன்றைக்கு இருந்த மக்களுடைய மனோபாவத்தை இன்றைக்கு இருக்கிற மக்கள் மனோபாவத்தையும் பார்த்தீங்கன்னா இது பெரிதும் கெட்டு கிடக்கிறது. காரணம், இதை கெடுத்தவர்கள் அரசியல்வாதிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்றைய இளைஞர்கள் காந்தியத்தை நோக்கி வரும்போது, காந்தியத்தை தொடரும் போது எதிர்கொள்ள நேரிடும் சவால்களை குறித்து நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். காந்தியை பற்றி யோசிக்கும் போது முதல்ல தோன்றுது என்னன்னா, இப்போ இருக்க ஆண்களே பெண்களை முழுசா மதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது பாதிக்கு பாதி தான் நம்ம ஒத்துக்க முடியும். ஆனால் அந்த காலத்திலே காந்தி பெண் உரிமை அப்படிங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தார். பெண்களை சரிசமமாக மதிக்கக்கூடியவராக இருந்தார். அது காந்தி கிட்ட எனக்கு இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயமா பார்க்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க இப்போது அவர் கேர்ள்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாருன்னு. ஆனால் அது ஐ டோன்ட் அக்செப்ட் இட் ஃபுல்லி. அவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது அவர் எப்படி அவரோட மனைவியை எப்படி இல் ட்ரீட் பண்ணார், அதாவது அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க எப்படி ஒய்ஃபை ட்ரீட் பண்ணாங்க, அதாவது 6 o'clock அப்புறம் வெளியே வர போகக்கூடாது அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். அண்ட் ஈவன் இப்போது இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இருந்தப்போ லைக் ஈவன் அவங்க டாய்லெட் கழுவ கூட அவங்க ஒய்ஃபை தான் யூஸ் பண்ணாங்க. ஈவன் ஃபாரினர்ஸோட டாய்லெட் கழுவ கூட. அண்ட் ஆல்சோ அவங்க ஃபாரினர்ஸோட செருப்பு துடைக்க கூட அவங்க ஒய்ஃப் தான்
சர்வ் பண்ணணும் அண்ட் எவ்ரிதிங் ஒரு ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஆனால் அதை வந்து அவர் வந்து எழுதும்போது அது அவர் ரிப்பெண்ட் பண்ணி எழுதினார். இவற்றையெல்லாம் காந்தி தன்னுடைய எழுத்தில் பதிவு செய்யவில்லை என்றால் நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு தவறுகள் அனைத்தையுமே வசதியாக மறைத்துவிட்டு தாங்கள் செய்திருக்கிற சில நல்ல காரியங்களை மட்டுமே மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மனோநிலை உள்ள மனிதர்களுக்கு இடையே தான் செய்த தவறுகளையும் தெளிவாக வெளிப்படுத்தி அதற்கான வருத்தத்தையும் பதிவு செய்தவர் காந்தி. இப்போ காந்தி பற்றி பார்த்திங்கன்னா முதல் விஷயம் சிம்பிளிசிட்டி. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஸ்கெட்யூல்டாக இருக்குது. லைக் இப்போ இதுதான் அப்படின்னா அதுதான். அப்போது காலையில் எழுந்திரிக்கிறதுலேருந்து நைட் வரைக்கும் ஸ்கெட்யூல்டாக இருக்குது. மூணாவது விஷயம் தனக்குரிய எண்ணங்களை தைரியமாக முன்னாடி வைக்கிறது. அந்த காலத்திலேயே பர்தா சிஸ்டம் எதிர்த்தவர். அதே மாதிரி காஸ்ட்டுங்கிறது இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னவர். இந்த மாதிரி படித்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. அதே எழுதியிருக்க அந்த புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா பல தவறுகளை பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் அதிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு அப்படின்னு ஒரு லைன் வருது. இப்போ என் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைனை ஏன் ஒரே இதில் முடிக்கிறாங்க? அவங்க தவறு என்னன்னு ஏன் வெளியே கொண்டு வரல? அப்படி வந்து இப்போ ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறோன்னா அதை ஏன் நம்ம அந்த புத்தகத்துலேருந்து நீக்கணும்னு ஏன் யாரும் போராடல? இதுதான் என்னோட கேள்வி. இல்லை, இப்போது அந்த தவறு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, அவர் அந்த சாதாரண மனிதனாக இருந்தபோது அப்படி தான் நடந்துக்கிட்டாரு. அதை மறைக்கணும்னு அவர் விரும்பலை. அவர் மறைக்கிறதுனா எளிதாக அந்த விஷயத்தை மறைச்சிடலாம். ஏன்னா ஒரு தனி மனிதனுக்கு நடந்தது யாருக்கு தெரியும்? சம்பந்தப்பட்ட மனிதர்களுக்கு மட்டும்தானே தெரியும். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சாமானிய மனிதர்கள் இப்படி தான் நடந்துக்கிடுவாங்க. அது காந்தி அல்ல. யாராவது ஒரு சாமானிய மனிதன் மனைவி எப்படி நடத்தணும், அவனுக்கு ஒரு மரபு இருக்குது, இப்படி தான் நடத்தணும்னு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கற்றுக் கொடுக்கப்பட்டது சரியாக தவறா, அவன் அப்படி பண்பாடு உருவாக்கியிருக்கு. இதில் யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு விதமாக நடத்துகிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா நிலையிலையும் கீழேருந்து மேலே வரைக்கும் அத்தனை விதமான வேலை செய்யக்கூடியவர்களும் மனைவியை ஒடுக்கிறதுல ஒரே விதமாக தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இது பண்பாட்டு பிரச்சனை. காந்தி இதிலிருந்து விடுபட்டார்னா எப்படி விடுபட்டார்? அவர் விடுபடுவதற்கு முதல்ல ஒரு சாதனத்தை பயன்படுத்துகிறார். அறியாமை தான் இந்த தவறுக்கு காரணமாக இருக்குங்கிறதுனால கல்வியின் வழியாக அறியாமையிலிருந்து விடுபடலாம். கல்வி கொடுப்பதன் வழியாக பெண்ணுக்கு ஒரு உரிமை கொடுக்கப்படலாம். இன்னொன்று, அவர்களுக்கு உரிய உரிமையை நாம் கொடுக்க தயங்கணும்னா யார் கொடுப்பாங்க? அதனால் அந்த உரிமையை கொடுக்கலாம். மூணாவது, ஜாதி அப்படிங்கக்கூடியது குடும்பத்துக்குள்ளேயும் இருக்குது, வெளியில் மட்டும் இல்லை. அப்போ குடும்பத்துக்குள்ளே இந்த ஜாதிய கட்டுப்பாடுகளை உடைக்கலாம். பிரஜாதியினரை வர வைக்கலாம், உணவு அருந்த வைக்கலாம், அந்த குழந்தைகளை தத்தெடுத்துக்கிடலாம், அவங்கள கூட வளர்க்கலாம். தாய் அப்படிங்கக்கூடியவன் அந்த குழந்தைக்கு அம்மா மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அம்மா தானே. அப்படி நீ இந்த குழந்தைக்கு அம்மாவாருன்னு சொல்லி இன்னொரு ஜாதியை சேர்ந்த குழந்தையை தத்தெடுத்து அம்மாவாக இருக்கிறார். அப்போ காந்தி எதை இந்த சமூகத்துக்கு செய்ய விரும்பினாரோ அதை தன் வாழ்க்கைக்குள்ளேயும் செய்து பார்க்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கழிப்பறையை சுத்தம் பண்ணுவது ஒரு ஜாதியுடைய வேலைன்னா இல்லை, என்னோட வேலை, என் கழிப்பறை நான் சுத்தம் பண்ணுறேன்னு இறங்கி சுத்தம் பண்ணுறாரு. யோசித்து பாருங்கள், இந்திய அரசியலில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் தலைவர் தான் கழிப்பறையை தான் சுத்தம் செய்தார்னு இருக்கா என்ன? ஆனால் அப்படி சுத்தம் செய்தார். அவருக்கு விருந்தினராக யாராவது வந்தாங்கன்னா விருந்தினருக்கும் இதுதான் கட்டுப்பாடு. ஆசிரமத்தில் தங்க வர விரும்பியிருந்த விருந்தினரை உங்களுடைய எல்லா விஷயங்களையும் நீங்களே தான் செய்து கொள்ளணும் அப்படின்னு. அப்போ இந்த தவறுகளை அவர் என்ன செய்கிறாரு, சாமானிய மனுஷங்க செய்வாங்கன்னா விடுபடுவதற்கு என்னென்னலாம் வழி இருக்குது அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. காந்தியினுடைய ஆசிரமத்தில் உணவு வழங்கப்படுது இல்லையா, அதுக்கு முதல் மணி அடித்த உடனே உணவுக்காக எல்லாரும் போய் உட்கார்ந்துடணும். இரண்டாவது மணி அடித்த உடனே அந்த உணவக அறையை மூடிடுவாங்க. அதற்கப்புறம் யார் உள்ள நுழைந்தாலும் உணவு கிடையாது. மூணாவது மணி அடித்த போது உணவுக்கான பிரார்த்தனை தொடங்கும், உணவு உண்ணுவாங்க. இந்த நேரம் ஒருபோதும் மாறியதே கிடையாது. யாருக்கும் அதில் விதிவிலக்கே கிடையாது. யார் தாமதமாக வந்தாலும் அவர் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா நேரத்தை அவர் அவ்வளவு துல்லியமாக இருக்கார். அதனால தான் அவருடைய ஒரு நாள் எப்போ தொடங்குது, காலை 3:30 மணிக்கு தொடங்குது. ஒரு நாளில் காலை 3:30 மணிக்கு ஒரு மனிதன் எழுந்து தன்னுடைய காரியங்களை செய்ய தொடங்கி இரவு 9 மணி வரைக்கும் நாள் முழுக்க திட்டமிடுறார். எவ்வளவு கடிதங்கள் எழுதியிருக்கார் காந்தி? 30,000 கடிதங்கள் எழுதியிருக்கிறார். யோசித்து பாருங்கள், தன் வாழ்க்கையில் ஒருத்தன் 30,000 கடிதங்களை எழுதுறாருன்னா இதில் 90 விழுக்காடு கடிதங்கள் அவரே எழுதியது, நேரடியாக பதில் எழுதியது. அப்போ எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கியிருக்காரு. இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தியிருக்காரு. எல்லாம் விட இந்த பயன்படுத்துகிற காரியங்கள் அத்தனையும் பொதுநலம் சார்ந்தது, சுயநலத்துக்காக இல்லை. அவர் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்கல, சமூகத்துக்காக வேலை செய்யணும் போது இவ்வளோத்தையும் அவர் ஒதுக்கி கொடுக்குறாரு. நீங்கள் கேட்ட கேள்வியை நான் புரிந்து கொண்டது என்னென்னா, காந்தி செய்த தவறுகளை அவராகவே மனத்தளவில் நினைந்து அவற்றிலிருந்து விடுபட்டு வந்துவிட்ட நிலையில் அந்த தவறுகளை நாம் முழுவதுமாக இப்பொழுது எடுத்தெறிந்து விடலாமே, அந்த தவறுகள் பதிவு செய்யப்படாமல் தொடர்ந்தால் இனி வரக்கூடிய தலைமுறைக்கு அவருடைய நிறைகள் மட்டும்தான் தெரியும் என்பதுதான் உங்களுடைய கருத்து. அப்படி என்றால்
எல்லா மனிதர்களைப் போன்று அவரும் ஒரு மனிதராகத்தான் கருதப்படுவாரே தவிர, மனிதனாக இருந்து மகாத்மாவாக அவர் சென்று சேர்ந்த இடத்தை, அந்த பரிணாம வளர்ச்சியை நீங்கள் இந்த தவறுகளிலிருந்து தான் தொடங்கி பார்க்க வேண்டும். அதனால் அந்த தவறுகள் அப்படியே இருப்பது தான் நல்லது. எனவே ஒரு தவறை செய்து விடுகிற போது அந்த தவறு உலகத்தின் பார்வைக்கு சென்று சேர்ந்து விடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய சாதாரண மனிதனாக இல்லாமல், தன்னுடைய தவறுகள் இவை, தன்னுடைய பலவீனங்கள் இவை, இந்த இடத்திலிருந்து தான் நான் ஒரு சாதாரண மனிதனாக புறப்பட்டு நான் என்னளவில் நேர்ந்து கொண்ட சத்திய சோதனையின் அடிப்படையில் இந்த இடத்திற்கு சென்று சேர்ந்திருக்கிறேன் என்று அவர் நமக்கு காட்டுகிற அந்த பாதை தான் முக்கியம். எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. ஐ மீன், இன்னைக்கு நம்ம பேசுறதுலேருந்தே இப்போ நம்ம வந்து இளைஞர்கள் வந்து நிறைய காந்தியை விட்டு தூர விலகிட்ட வார நம்ம கருதுகிறோம். அது எனக்கும் அப்படி தான் படுது. இப்போ காந்தி பற்றி பேசுகிறவங்க நிறைய வந்து நம்ம வந்து அட்வைஸ் சொல்கிறாங்களாவும் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க மாதிரி தான் பார்க்குறோம் நாங்கள். எப்படி திருப்பியும் யங்ஸ்டர்ஸோட இல்லை யங் பீப்புளோட காந்தியோட தாட்டை எப்படி நம்ம க்ரியேட்டிவாக என்கேஜ் பண்ண வைக்கிறது? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தலைமுறை வந்து ஸ்பீச்சஸ்க்கோ இல்லை அட்வைஸ்க்கோ ரெடியாக இல்லை. ஏதோ ஒரு லகேரோ ஹோம்னா பயங்கர ஒரு படம் வந்தது, அதுவும் கொஞ்சம் ரொம்ப டைல்யூட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன் காந்தியன் திங்கிங்கை. பட் அது வந்து வேணா ஒரு ஹிட் ஆகலாம். பட் அது பட் ஸ்டில் இட்ஸ் அன் அட்டெம்ப்ட் ஒரு புது விதமாக சொல்கிறதுக்கு காந்தியன் கருத்தை. பட் இந்த கேள்விகளோடையோ இந்த கருத்துக்களோடையோ எப்படி நம்ம வந்து இன்றைய இளைய தலைமுறையை எப்படி என்கேஜ் பண்ண வைக்கிறது அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. முதல்ல எனக்கு ஒரு தவறான இது இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க எல்லாத்தையுமே அவங்க கையில், அவங்க வச்சுருக்க ஃபோனில், அவங்களுக்கு வர ட்விட்டரில், அவங்களுக்கு வர ஃபேஸ்புக்கில், அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் தெரியப்படுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரோ ஒருவர் ஏதோ ஒரு செய்தி உங்களுக்கு அனுப்புகிறாரு, மறுபடியும் நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. அந்த ஃபார்வர்ட் பண்ணுறதை நம்ம படிக்கிறோம். அது வழியாக ஒரு வெறுப்பு உருவாக்கப்படுது. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆக்கப்பூர்வமான ஒன்றை உருவாக்குறதுக்கு இந்த சாதனைகளை பயன்படுத்தி ஏதாவது ஒரு செயல் நடந்தால் அதுக்கு வந்து மிகப்பெரிய வேலை கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லா எதிர்மறையான விஷயம், யாரையாவது பற்றி நெகட்டிவாக ஏதாவது வந்துச்சுன்னா உடனே அது ஒரு 1,00,000 முறை ஃபார்வேர்டு பண்ணப்படுது. ஒரு சாதகமான விஷயம்னா வரவே மாட்டேங்குது. இன்னொன்று, ஒரு சினிமாவில் பாப்புலரான லெவலில் யாரோ ஒருவர் காந்தியத்தை பற்றி ஒரு விஷயம் சொன்னால் நம்ம தேட்டரில் கைதட்டுறோம். இன்னும் சொல்லப்போனால் எப்போவாவது ஒரு முறை நியாயத்துக்காக ஒருத்தன் போராடி ஒரு இந்தியன் வந்தால் நமக்கு அவனை பிடிக்குது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நம்ம யாரும் எதையும் அதிலேருந்து எடுத்துக்கிட தயாரில்லை. எல்லா எதிர்மறையான விஷயங்களையும் எடுத்துக்கிறோம். அப்போ நான் முக்கியமாக இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்றுனா, எதையுமே இன்றைக்கி இருக்கிற சமூகம் நேரடியாக தானே தான் தெரிஞ்சுக்கிறது. ஆய்வு பண்ணி படித்து, இன்னும் சொல்லப்போனால் தர்க்கபூர்வமாக கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறதில்ல. அப்படி காந்தியும் தெரிஞ்சுக்கோங்களேன். நான் காந்தியை படிக்க விரும்புகிறேங்க, எனக்கு காந்தியை தெரிஞ்சுக்கிடணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து தொடங்கலாம்? காந்தியை தொடங்குவதற்கு சத்திய சோதனை ஒரு வழி. லூயி ஃபிஷருடைய காந்தி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அருமையான புத்தகம், தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ரொம்ப எளிமையான நடையில் அழகாக மொழிபெயர்க்கு. லூயி ஃபிஷர் புக்கு படிக்கலாம். நீங்கள் மார்ட்டின் ஷீன் காந்தியை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, தமிழில் கிடைக்கிது, படிக்கலாம். தமிழ்நாட்டில் காந்தின்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு காந்தி எப்போலாம் வந்தார், எங்கெல்லாம் வந்தார், எங்கே போனார், தாராளமாக அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்க்கலாம். 50,000 பக்கம் அவருடைய நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. 100 தொகுதிகள், 50,000 பக்கம். அதில் 98 தொகுதிகள் அவர் எழுதிய பேசிய உரைகள், கடிதங்கள் அத்தனையும் தொகுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே இணையத்தில் இருக்குது. நம்ம எதுக்கோ நேரம் செலவழிக்கக்கூடிய, எதுக்கோ நம்ம வந்து தயாராக இருக்கிறவங்களில் 1% பேர் ஒரு தொகுதியை படிங்களேன். அப்போ காந்தியை மறுக்கலாம், அப்போ காந்தியை பற்றி பேசலாம், விவாதிக்கலாம். இப்போ நம்ம காந்தி அடிகள்னு சொல்கிறோமே, ஒரு முறையாவது நம்ம அந்த கேள்வி கேட்கணும் தானே. அடிகள்னு யாருங்க அவருக்கு பட்டம் கொடுத்தா? அது என்ன, காந்திக்கும் அடிகளுக்கும் என்ன சம்பந்தம்? அடிகள்னால் யார்? தமிழ்நாட்டில் திருவிக தான் காந்தியை காந்தி அடிகள்னு சொன்னவர். அண்ணல் அம்பேத்கர், அண்ணல் மகாத்மான்னு சொல்கிறோமே, அண்ணல் அப்படிங்கிற சொல் எங்கே இருக்குது? கம்பராமாயணத்தில் தானே இருக்குது. இதெல்லாம் காந்திக்கு எப்படி போச்சு? ஒரு பேரை கூட நம்ம தெரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறோம். குறைஞ்சபட்சம் என்னென்னா அதை தினசரி பயன்படுத்துகிறோம். ஆனால் எங்கேருந்து வந்துச்சு தெரியாது. நீங்கள் காந்தியை எளிமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கே. ஒரு உரை கேளுங்க, ஒரு படம் பாருங்கள், அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவரோட அவ்வளவும் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். என்னென்னா, காந்தியை முதல்ல படம் எடுத்தவர் தமிழர் தான், ஏகே செட்டியார். எத்தனை பேருக்கு தெரியும் ஏகே செட்டியார்னு ஒருத்தர் காந்தியை பற்றி படம் எடுத்திருக்காருன்னு? காந்தியை பற்றி படம் எடுத்தவர் யாருன்னு கேட்டால் அட்டன்பரோ, ஆஸ்கார் வாங்கியிருக்குன்னு தானே சொல்கிறோம். நம்ம பெருமையோடு சொல்லணுமா இல்லையா தமிழர்கள்? நாங்கள் தாங்க முதல்ல காந்தியை பற்றி படம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு. நமக்கு ஒரு நடிகரையோ புகழ்பெற்ற மனிதரையோ நேசிக்க தொடங்கும் போது அவரை பற்றி சகலத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அவர் எங்கே பிறந்தார், எப்படி படித்தார், என்ன செஞ்சார், என்ன ட்ரெஸ் பண்ணுறாருன்னு. அந்த அளவுக்கு ஏன் காந்தி நமக்கு பிடிக்க மாட்டேங்கிறாரு? முக்கியமான காரணம் அவரை வெறும் பிம்பமாக மாற்றி வச்சுருக்கிறது தான். அதுவும் ஊடகத்தில் வரக்கூடிய பிம்பமாக மாற்றி வச்சுருக்கிறதுனால அதுவே போதுமானதாக இருக்குது. அப்புறம் தினசரி நம்ம அவரை பார்க்கும் போதெல்லாம் வெறும் சிலையாகத்தான் பார்க்குறோம். அந்த சிலை எதையும் நம்மளை வலியுறுத்தலை. நான் திருப்பி உங்களுக்கு சொல்லுவேன், கொஞ்சம் நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு உண்மையுள்ளவராக இருந்தால் நீங்கள் கட்டாயம் காந்தியை நெருங்கி வரத்தான் செய்வீங்க.
காந்தியை விட்டு விலகி உங்களால் நீங்கள் விரும்பினாலும் போக முடியாதுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். காந்தி இன்றைக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நபர் அல்லது ஒரு தகவல், காந்தி குறித்து நமக்கு அதிகமாக தகவல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இப்போது இருக்கிறோம். ஆனால் காந்தி குறித்த புரிதல் இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கிறதா? அது காந்தி குறித்த புரிதல் எந்த அளவிற்கு இளைஞர்களை சென்று சேர்ந்திருக்கிறது? அப்படி சேர்ந்திருப்பதிலிருந்து ஒரு முன்னகர்வை நாம் ஏற்படுத்த முடியுமா என்பதுதான் இந்த உரையாடலின் நோக்கம்.